பாஸ்கி யா எப்படிடா இருக்க? அதே மாதிரி தான் 6 அடி 2 அங்குலம். அது கேட்கலடா. டேய், ஒரு ஷாக்கிங் நியூஸ் தெரியுமா? என்னது? நேற்று உன்னை பற்றி உங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்தேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? பாசிகா படிக்க தெரியாது, எழுத தெரியாது, செம்ம தத்தி மக்கள்னு சொல்கிறாங்க. என்னடா இது மாதிரி பேச்செல்லாம் வருது? என்ன பத்தியா? உன்னை பற்றி தான். ஊர்ல எப்படி பேசிக்கிறாங்க? பின்ன என்ன காட்டுறேன் யாருன்னு. ஏய், ஷாக் ஆகிட்டேன் நான். என்னடா பாஸ்கியை போய் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்பெல்லாம்? என்ன இதுடா? வீட்டு வரி, தண்ணி வரி, சொத்து வரி, வருமான வரி. டேய், இதெல்லாம் கட்டியாச்சுடா. இதை பற்றி பேசலடா. நேற்று உங்கள் ஃப்ரெண்டு 3 பேர் நான் கேட்குறேன். பாஸ்கி என்னடா பாஸ்கி கேட்குறேன். அவனை பற்றி ஏன்டா கேட்குற நீ? எழுத தெரியாது, பேச தெரியாது, பழக தெரியாது, தத்தி மக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்கடா. அப்படியா சொன்னாங்க? ஒரு நிமிஷம். என்ன வீட்டு வரி, தண்ணி வரி, சொத்து வரி, வருமான வரி, அதான் சொல்கிறேன் நான். இது கட்டியாச்சுடா. இதை பற்றி இல்லைடா. உன்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணுறாங்கடா. உனக்கு பேச தெரியாதா? மக்கா, தத்தியா, புக்கா? எனக்கு எழுத தெரியாது, தெரியாது, எல்லாமே படிக்க தெரியாது, ஆமாம், பேச தெரியாது, ஆமாம் அப்படின்னு ஊரில் சொல்கிறாங்க. ஊரில் கண்ணாமனா பேசுகிறாங்க. அது நீ என்கிட்ட வந்து சொல்கிறேன். ஆமாம். அவங்களுக்கு ஒரே பதில், இந்த பேப்பர் அவங்கள்ட்ட கொண்டு கொடு. ஏன்டா இதே திரும்பி இதே கொடுக்குற? என்ன போட்டிருக்கு? வீட்டு வரி, தண்ணி வரி, சொத்து வரி, வருமான வரி. இதுதான் இது கட்டியாச்சு. திரும்பி ஏன்டா? டேய், நான் சொல்கிற மேட்ரு உனக்கு புரியலடா. உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கடா. உனக்கு பேச வராது, எழுத வராது, பேச வராது, எழுத வராது, மக்கு தத்தி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஸ்டபிள்டு. அதுக்கு ஒரே பதில் இதுதான். சார், இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் சார் வந்திருக்கேன். என்ன சொன்னாரு? பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுன்னு சொல்லியிருக்காரு.